for the formation of 2 moles of SO3. So 2 moles of SO3 வந்து ஃபார்ம் ஆகுது. அது அப்படியே எழுதிருங்க, அந்த வேர்ட்ஸ் அப்படியே எழுதிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரம் SO2 ப்ளஸ் O2 இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பேலன்ஸ் பண்ணல, இப்போ இதில் 2 moles of SO3ன்னு இப்போ இதில் 2 போடணும், அப்படிதானா? மிச்சம் எல்லாம் ஆக்சிஜன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து 2 2 4 5 6, இந்த சைடு 6, இந்த சைடும் 6, எல்லாம் பேலன்ஸ் ஆகிட்டா. இப்போ இந்த ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, K1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன் K1. ஓகே, த ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் த டிசோசியேஷன் ஆஃப் 1 mole of SO3 1 mole of SO3 வந்து டிசோசியேட் ஆகி SO2வும் O2வும் கொடுக்குதான். SO2வும் O2வும் கொடுக்குதான். இப்போ இது வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும், எப்போவுமே பேலன்ஸ் பண்ணிடணும், இல்லாட்டி ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் போடக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ பேலன்ஸ் பண்ண பாருங்கள், இந்த சைடு 3 ஆக்சிஜன் இருக்குது, இதில் பாருங்கள் 2 ஆக்சிஜன் தானே இருக்குது, 2 ஆக்சிஜன் இருக்குது, அப்புறம் இதில் இன்னொன்று இருக்குது, இன்னும் 2 இருக்குது. அப்போ அதை வந்து 1 மாற்றிட்டோன்னா 3 ஆயிரும்ல. ஸோ நீங்கள் ஹாஃப் போட்டுக்கலாம். ஓகேவா? ஹாஃப் ஆஃப் O2னா என்ன அர்த்தம், ஒரு ஆக்சிஜன் அந்த மாதிரி அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், நம்மளே அசியூம் பண்ணிக்கலாம் K2 அப்படின்னு. இப்போ ஒன்றுமே இல்லை, நீங்கள் K2 கண்டுபிடிக்கணும், அவ்வளோதானே? K2வை கண்டுபிடிக்கணும், K1 வச்சு K2வும் K1ஐயும் பேசிக்கலாக ரிலேட் பண்ணோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு K1 போடலாமா? K1 is equal to ப்ராடக்ட் என்னது, SO3 எத்தனை டைம் இருக்குது, 2 வாட்டி இருக்குது, டிவைடட் பை ரியாக்டன்ட் என்னது, SO2 எத்தனை வாட்டி இருக்குது, 2 வாட்டி இருக்குது, O2 ஒரு வாட்டி தான் இருக்குது. ஓகே, K1 போட்டாச்சா, K2 எழுதுவோம். K2 என்னது, ப்ராடக்ட் SO2 ஒரு வாட்டி தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. O2 வந்து ஹாஃப் டைம்ஸ் இருக்குது. ஓகே, அப்புறமா SO3 வந்து ஒரு டைம் தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் இந்த K1-ஐ K2-வா மாற்றணும், அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. K1-ஐ நான் K2-வா மாற்றிட்டேன்னா ரெண்டும் ஈக்குவல் ஆயிரும் தானே. ஸோ ஹவு டு கன்வெர்ட் K1 to K2ங்கிறத நம்ம இப்போ, ஏன்னா K2 தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, அதனால தான் நான் K1-ஐ K2-வா மாற்றுறேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா மேலே தான் SO2 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா கீழே SO2 இருக்குது. அப்போ நான் இன்வெர்ஸ் எடுத்துக்கலாமா, 1/K1 எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த SO2 மேலே தான் வேணும், கீழே வேண்டாம். SO2வும் ஆக்சிஜனும் எனக்கு மேலே வேணும், அண்ட் SO3 தான் எனக்கு கீழே வேணும், அதனால நான் இன்வெர்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஓரளவுக்கு சேம் ஆயிருக்கா? இப்போ அடுத்து என்னென்னா, இந்த O2வில் எனக்கு 1/2 வேணும், இந்த O2வில் ஒன்றுமே இல்லையா. அப்போ நான் என்ன பண்ணலாம், ஹோல் பார் 1/K1 ஹோல் பார் 1/2 போட்டுட்டேன். ஏன்னா எனக்கு O2வில் 1/2 வேணும். ஜஸ்ட் நான் எல்லாத்தையும் ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன் 1/2. அப்போ என்ன ஆகும், SO2 2 × 1/2ன்னு ஆகும் இங்கே. சரியா? இந்த 2 கேன்சல் ஆயிரும், மிச்சம் 1 தான் இருக்கும். சரியா? O2 × 1/2ன்னு ஆகும். கீழேயும் SO3, அதுக்கப்புறம் 2 × 1/2, எல்லாத்தையும் 1/2. ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், ரிமைனிங் உள்ளது ஒன்றுமே இல்லை, SO2 இது அப்படியே இதாக தானே இருக்குது. SO2வில் மிச்சம் இப்போ 1 தான் இருக்கும், O2வில் 1/2, SO3 1. ஸோ பேசிக்காக K2 is equal to 1/K1 the whole power 1/2. அதுதானே கரெக்ட் ஆன்சர். 1/K1 the whole power 1/2. ஆப்ஷன் C is the கரெக்ட் ஆன்சர். நீங்கள் வந்து ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணிக்கணும் நம்மளுக்கு ஆன்சரை. இப்போது நீங்கள் வந்து K1 பார் -1/2ன்னு சில டைம் கொடுப்பாங்க, அப்பவும் அது கரெக்டு தானே. இந்த மாதிரி நீங்கள் வந்து எது செட் ஆகுது அப்படிங்கிறத ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கடைசியாக ஆன்சர் கரெக்டாக தெரிஞ்சிட்டனாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டியூன் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.